السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. وقال أيضا: كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. صدق الله العلي العظيم. அல்லாஹுக்கிடங்கள் மிக பிரியமானமாகிய பள்ளிவாயலில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் எனது இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சு பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு மனிதனை அனுப்பி வைத்திருக்கிறான் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக வேண்டி. எங்களில் யார் அவனை பயந்து அவனுடைய கட்டளைகளை அழகான முறைக்கு எடுத்து நடக்கக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி. எனவே நாங்கள் அனைவரும் ஒரு இலக்கோடு உள்ளவர்கள். அல்லாஹ் ஒரு இலக்கோடு படைத்து வைத்திருக்கிறான். அந்த இலக்கை நானும் நீங்களும் சரிவர நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறான்: அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். உங்களை நான் வீணாக படைத்து வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் திரும்பவும் என் பக்கம் வரமாட்டீர்கள், உங்களுடைய வாழ்வு இந்த உலகத்தோடு முற்று பெற்றுவிடும் என்று நீங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒரு நோக்கத்திற்காக வேண்டி படைத்து வைத்திருக்கிறான். அந்த நோக்கம் என்ன? வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் எனக்கு அடிபணிந்து வாழ்வதற்காக நான் படைத்து வைத்திருக்கிறேன். என்னை வணக்கம் செய்வதற்காக வேண்டி படைத்து வைத்திருக்கிறேன். இந்த இடத்தில் நான் கேள்வி கேட்க வேண்டும். பொதுவாக மனிதர்கள் அதிகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், வணக்கம் என்பது அது தொழுகை மாத்திரம்தான். இல்லை, வணக்கம் என்பது எவ்வாறு நாங்கள் விளங்கி வைத்திருப்பதை போல தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று எப்படி இருக்கிறதோ அதே போன்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள்: குல்லு மா யுஹிப்புஹு அல்லாஹு வ யர்லாஹு மினல் அக்வாலி வல் அஅமாலில் ஸாஹிரத்தி வல் பாத்தினா. ஒவ்வொரு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒவ்வொரு செயல்களும், அது சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், கண்ணுக்கு வழங்கக்கூடிய வெளிரங்க செயற்பாடாக இருக்கலாம் அல்லது உள்ரங்க செயற்பாடாக இருக்கலாம், இது அனைத்தும் அழகாக இருக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். இதற்கு பெயர் தான் வணக்கம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களோடு அழகான முறையில் நடந்து கொள்வது, தனது மனைவி பிள்ளைகளோடு அழகான முறையில் நடந்து கொள்வது, இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்யாமல் அழகான முறையில் வாழ்வது, இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்யாமல் வாழ்வது, ஒரு மனிதனுக்கு வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை அழகாக நிறைவேற்றுவது என்று அழகான அடிப்படையில் 24 மணித்தியால வாழ்க்கையும் அழகான முறையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். இவ்வாறு இருப்பதுதான் வணக்கம். நபியே, நீங்கள் சொல்லுங்கள்: இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் தொழுவதும், நான் வணக்கங்கள் செய்வதும், நான் உயிரோடு வாழ்வதும் மரணிப்பதும் எல்லாமே அது அல்லாஹுக்காக வேண்டித்தான். எனவே எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடும் அது அல்லாஹுவை நோக்கமாக வைத்திருக்க வேண்டும். வெறுமனே ஒரு கோணத்தில் வணக்கம் செய்கின்ற நேரத்தில் மாத்திரம் அல்லாஹுவை பயந்து செய்வது, குர்ஆன் ஓதும் பொழுது மாத்திரம் குர்ஆனை பயந்து அல்லாஹுக்காக வேண்டி ஓதுவது, அதற்கு பின்னால் வெளிரங்க வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நான் ஓதிய குர்ஆனுக்கும் நான் நேரத்தை செலவழித்த தொழுகைக்கும் மத்தியில் வெறுமனே எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு கோணத்தில் முஸ்லிமாக இருக்கிறேன், இன்னொரு கோணத்தில் முஸ்லிம் அல்லாதவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய இந்த வணக்க வழிபாடுகளில் உயிரோட்டம் இல்லை. பள்ளிவாசலுக்குள் வருகின்ற மாத்திரம் வரும்போது மாத்திரம் நான் இஸ்லாமியன், அல்லாஹுடைய அடியான் என்ற போர்வையை போர்த்திக் கொள்கிறேன். நான் பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் பொழுது நான் அந்த போர்வையை கலட்டி விட்டு இன்னொரு அடிப்படையில்
முஸ்லிம் அல்லாத ஒருவருடைய பிற மதத்தவருடைய தோலை போற்றியவனாக இருக்கிறேன், ஒரு யூதனுடைய போர்வையை போற்றியவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை அல்லாஹுக்காக வேண்டி இல்லை. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, என்னுடைய முழு வாழ்க்கையும் அது அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை மையமாக வைத்து இருக்க வேண்டும். எனவே ஒரு மனிதன் செய்கின்ற அவன் தனது வாழ்வில் அல்லாஹுக்கு நிலைநாட்டக்கூடிய இந்த உலகத்திலே கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒரே ஒரு வணக்கம் அது தொழுகை. ஒரு மனிதன் அல்லாஹு கட்டுப்பட்டு நடக்குகிறான் என்பதை வெளிரங்கத்தில் காட்டக்கூடிய ஒரே ஒரு வணக்கம் அது தொழுகை. இதர வணக்கங்கள் அனைத்தும் அது மறைமுகமாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்வில் 5 நேரம் தொழுகிறான், தனது வேலைகளுக்கு மத்தியில் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு மத்தியில் தன்னை படைத்த அல்லாஹுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கியவன் ஒரு நாளைக்கு 5 விடுத்தம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த 5 நேரங்களும் எங்களுடைய வாழ்வை சோதிப்பதற்காக வேண்டிய தந்திருக்கிறான். சுபுகுடைய அந்த நேரம், இரவு நேர தூக்கத்தில் இருந்து அந்த அதிகாலையில் எழுந்து தொழக்கூடிய அந்த நேரம் இருக்கிறதே, அங்குதான் நான் இந்த உலக அடிப்படையில் அமைதியை ராகத்தாக இருக்க வேண்டும், அமைதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிறதில் ஒரு போராட்டம். அந்த சுபுகுடைய நேரம் ஒவ்வொரு காலத்திற்கும் வெவ்வேறான நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் எழும்பி தொழுவது என்பது முதலாவது போராட்டம். இந்த முதலாவது போராட்டத்தில் எந்த மனிதன் வெற்றி பெறுகிறானோ அவன் எப்பொழுது இந்த சுபுகுடைய தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதனை ஒழுங்கான முறைக்கு சரிவர நிறைவேற்றி வருகிறானோ அவன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போல் துஹுருடைய நேரம் ஒரு மனிதன் வேலைக்காக சென்றிருக்கிறான், அல்லது வேலை செய்து கொண்டிருக்கிறான், அல்லது கடையில் இருக்கிறான், அல்லது வீட்டோடு இருக்கிறான் என்று சொன்னால் அந்த பகலுடைய நேரத்தில் அந்த நேரத்தை ஒதுக்கி தான் வேலை செய்கின்ற வேலை அல்லது தன்னுடைய கடையில் இருந்து அந்த நேரத்தை ஒதுக்குவது என்பது அது அல்லாஹுவோடு நான் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தொடர்பு வலுவானது என்பதை எனக்கு உணர்த்து காட்டும். அதே போன்று அசருடைய நேரம், அதுவும் ஒரு பகல் நேரத்தில் ஓய்வெடுக்கின்ற ஒரு நேரம், அல்லது கடையில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற நேரம், அந்த நேரத்திலும் அல்லாஹுக்காக வேண்டிய ஒரு 10 நிமிஷம் நேரத்தை ஒதுக்குவது என்பது இது எனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் இருக்கின்ற உண்மையான அன்பை, உண்மையான உறவை எடுத்து காட்டுகிறது. அதே போன்று மக்ரிபுடைய நேரம், அதே போன்று இஷாவுடைய நேரம், களைப்பாக இருக்கின்ற நேரம், இந்த நேரத்தில் நான் நேரத்தை ஒதுக்குவது என்பது கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு நாளைக்கு நான் நேரத்தை ஒதுக்கி இருப்பது 1 மணித்தியாலத்துக்கும் குறைவான ஒரு நேரம். இவ்வளவு நேரம்தான் தொழுகைக்காக என்னிடமிருந்து நான் செலவழிக்கின்ற நேரம். கணித்துக்குரிய மேலானவர்களே, எனவே இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய செயற்பாடு அடிமைத்தனத்தை நிரூபிக்கின்ற கண்ணுக்கு விளங்குகின்ற ஒரே செயற்பாடு அது தொழுகை. இந்த தொழுகையுடைய விடயத்தில் நானும் நீங்களும் எவ்வளவு இருக்கிறோம்? தொலைபேசி பயன்படுத்த நேரம் இருக்கிறது, வேலை செய்வதற்கு உலக அடிப்படையில் லாபங்களை சம்பாதிப்பதற்கு நேரம் இருக்கிறது, நண்பர்களுக்கு நேரம் கொடுப்பதற்கு நேரம் இருக்கிறது, கைவார் அடிப்பதற்கு நேரம் இருக்கிறது, தேவையில்லாத பேச்சுக்களை மணித்தியால கணக்கில் பேசிக் கொண்டிருப்பதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் படைத்த இறைவனுக்கு கொஞ்சம் ஒரு ஏனைய தொழுகையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மகரிப் இஷா சுபுகளுடைய தொழுகையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 10 நிமிடம் செல்லும். லுஹருடைய அஸ்ருடைய நேரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 7 நிமிடம் செல்லும். இந்த கொஞ்ச நேரத்தை ஒதுக்குவது என்பது கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இதே நேரத்தில் நான் என்னுடைய ஒரு நண்பனை சந்திக்கின்ற நேரத்திலே, அல்லது ஒரு சந்தியில் உட்கார்ந்து கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, அல்லது ஒரு பாக்கிலே கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அவருடன் சேர்ந்து உலக அடிப்படையில் அல்லது பிரயோஜனமற்ற பேச்சுக்களை அரசியல் பேசுவதில் அல்லது கழிந்த நாட்களை பற்றி பேசுவதில் நேரத்தை எவ்வளவு ஒதுக்குகிறோம்? ஆனால் குர்ஆனை ஓத, தொழுகை ஒழுங்கான முறைக்கு பேணி தொழுது வருவதற்கு நான் எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறேன்? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய இலக்கு மறுமையுடைய வாழ்வு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனும் நரகத்தை விட்டும் காப்பாற்றப்பட்டு சுவர்க்கம் நுழைவானோ அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான இலக்கு. எனவே இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ் வெறுமனே எனக்காக வேண்டி மாத்திரம் நேரத்தை ஒதுக்குங்கள் என்று சொல்லவில்லை. இந்த மறுமை வாழ்வுக்காக மாத்திரம் நேரத்தை ஒதுக்குங்கள், பள்ளியிலே முழுக்க இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் படைத்த இறைவனே சொல்கிறான், லா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்திலே உனக்கென்று இருக்கின்ற ஒரு பங்கை நீ மறந்து விடாதே, நீ சம்பாதிக்க வேண்டும்.
உனக்கு மனைவி இருக்க வேண்டும், பிள்ளைகள் இருக்க வேண்டும், ஒரு வீடு இருக்க வேண்டும், ஒரு வாகனம் இருக்க வேண்டும், தாராளம் ஹலாலான முறையில் நான் அனுமதித்த பிரகாரம் நீ சம்பாதித்து அழகான முறைக்கு வேண்டியது ஒன்று செய்து கொள். ஆனால் இந்த நேரங்களில் நீ என்னை மறந்து விடாதே. உனது 24 மணித்தியாலமும் நீ உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும் அது இஸ்லாமிய முறைப்படி இருக்க வேண்டும். நீ வெளிவாசலுக்கு செல்கின்ற அமைப்பாக இருந்தாலும் அது நான் சொன்ன பிரகாரம், என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய இந்த இலக்கை மரணம் எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நேற்று இளைஞர்களாக இருந்தவர்கள் இன்று முதியவர்களாக இருக்கிறார்கள். நேற்று ஆரோக்கியமாக இருந்தவர்கள் இன்று நோயாளிகளாக இருக்கிறார்கள். நேற்று உயிரோடு இருந்தவர்கள் இன்று உயிரோடு இல்லை. எனவே இந்த அனைத்து விடயங்களும் எங்களுக்கு எங்களுடைய இலக்கை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும். மரணம் என்பது அது எந்த உயர் பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அழகான வீட்டில் இருந்தாலும் சரி, அரச மாளிகையில் இருந்தாலும் சரி, எந்த பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளவு சுகபோகத்தோடு இருந்தாலும் சரி, மரணம் என்பது அது அனைவருக்கும் வந்தே தீரும். எனவே மரணம் எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எங்களுடைய மறுமை வாழ்வுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் செல்ல வேண்டும் என்பதை. எனவே எங்களுடன் வர இருப்பது இந்த உலகத்தில் சம்பாதித்த பொருட்களோ பதவிகளோ இல்லை. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, என்னோடு வர இருப்பது இந்த உலக வாழ்க்கையில் நான் எவ்வாறெல்லாம் இந்த உலக காரியங்களுக்கு நேரத்தை கொடுத்து இந்த மறுமை வாழ்வுக்காக வேண்டி எதனை தயார்படுத்தி வைத்தேனோ, மறுமை வாழ்வுக்காக வேண்டி எந்தனை நான் தயார்படுத்தி வைத்தேனோ, அல்லாஹ்வே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமை வாழ்வுக்காக நான் எதனை முன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன் என்பதை சிந்தனை செய்து கொள்ளட்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, புதிய ஒரு இடத்துக்கு வருவதாக இருந்தால் எனது நண்பர்களுடைய வட்டத்துக்கு கால் பண்ணுகிறேன், அழைக்குகிறேன். எப்படி நிலைமை, என்ன செய்ய முடியும், வந்தால் சம்பாதிக்க முடியுமா, வந்தால் எவ்வாறு, உங்களுடைய செலவுகள் எப்படி, வந்தால் தங்குவதற்கு இடம் இருக்கிறதா, வந்தால் எப்படி, சாப்பாடுடைய செலவுகள் எப்படி, எனக்கு ஒரு இடத்தை வைத்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கள் என்றெல்லாம் நாங்கள் ஒரு புதிய ஒரு இடத்தை செல்லும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவர்களை தொடர்பை ஏற்படுத்தி முழு செய்திகளையும் A to Z முழு செய்திகளையும் விசாரித்து மனதிற்கு ஒரு ஆறுதல் கிடைத்ததற்கு பின்னால் தான் முடிவெடுக்கிறோம், செல்வோம் என்பதற்காக வேண்டி. இதே போன்றுதான் மறுமை வாழ்வும். அல்லாஹ் சொல்கிறான், நீ உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீ மறுமை வாழ்வுக்காக எதனை தயார் செய்து வைத்திருக்கிறாய், எதனை நீ முன்கூட்டி ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறாய் என்பதை சிந்தனை செய்து கொள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் இருந்துதான் எனது மறுமை வாழ்வுக்கான தயாரிப்பை நான் செய்ய வேண்டும். எனவே நேரம் காலம் என்பது இது எனது மறுமை வாழ்வுக்கு தயார் செய்யக்கூடிய ஒரு பொக்கிஷம், ஒரு ரஸுல் மால் என்று சொல்லக்கூடிய மூலதனம். இந்த நேரத்தில் இருந்துதான் நான் என்ன செய்ய வேண்டும், மறுமை வாழ்வுக்காக வேண்டி நான் நேரத்தை ஒதுக்க வேண்டும். தொழுகைக்கு நான் செலவழிப்பது வெறுமனே 1 மணித்தியாலம். அதை கொஞ்சம் தாண்டி குர்ஆன் ஓதுவதற்காக ஒரு 1/2 மணித்தியாலத்தை செலவழித்தால் இவ்வளவுதான் எனது நான் குர்ஆனுக்கு என்னுடைய மறுமை வாழ்வுக்காக வெளிப்படையாக அதற்கென்று மட்டும் நேரத்தை கொடுக்கக்கூடிய நேரம். அது இல்லாமல் மற்ற எல்லா கர்ம காரியங்களும் அது உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையாக இருந்தால் அது எல்லாரும் குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறார்கள். முஸ்லிம்களும் வாழ்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் வாழ்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அது அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நபி அவர்கள் காட்டிய பிரகாரம் இருந்தால் அது வணக்க வழிபாடாக மாறுகிறது. உலக நோக்கமும் தான் மறுமை வாழ்வும் தான். எனவே கணித்துக்குரிய மீனானவர்களே, நான் திருந்த வேண்டுமா, உடனே திருந்த வேண்டும், பின்னர் திருந்தலாம். வேலை வெற்றி முடிந்ததற்கு பின்னால் நான் திருந்தலாம், எனக்கு வயது போனதற்கு பின்னால் திருந்தலாம், பள்ளிக்காக 50 வயதிற்கு பின்னால் நேரத்தை கொடுக்கலாம் என்று பின்னர் 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 என்று யாருக்கும் சொல்ல முடியாது. இது ஷைத்தானுடைய ஒரு ஊண்டுதல். ஷைத்தான் ஒரு சின்ன பிள்ளைக்கு நாங்கள் எவ்வாறு ஒரு பொருளை காட்டி அந்த பிள்ளையை ஏமாற்றுவோமோ, அல்லது அந்த பிள்ளையுடைய சுட்டித்தனத்தை எவ்வாறு குறைக்குகின்றோமோ, அதே போன்றுதான் ஷைத்தான் எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாயஜால வித்தை தான் பின்னர் செய்து கொள்ளலாம்.
நேரம் இருக்கிறது. ஆனால் கணித்துக்குரிய மேலானவர்களே, நேரம் யாருக்கும் இல்லை. இந்த உலகத்தினுடைய எத்தனையோ செயற்பாடுகள் எங்களுக்கு எத்தனை உணர்த்தி கொண்டிருக்கிறது. நேபாளத்தினுடைய அந்த வெள்ளப்பெருக்குகளுக்கு எதனை உணர்த்துகிறது? சுற்றுலா பயணிகளாக சென்றவர்கள் நூற்றுக்கணக்கானோர் கணித்துக்குரிய நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த 1000க்கும் மேற்பட்டவர்களை ஒரு நொடி நேரத்திலே அனைவரையும் அடித்து சென்று விட்டது. அதே போல கணித்துக்குரிய மேலானவர்களே, துருக்கியிலே, ஜப்பானிலே இரவு நேரத்திலே தூங்கியவர்கள் நிலநடுக்கம் வருமா, இந்த கட்டிடத்திற்குள் கீழ் நான் அகப்பட்டு மரணிப்பேனா என்று யாரும் நினைக்கவில்லை. கணித்துக்குரிய மேலானவர்களே, இரவு நேரத்தில் தூங்கிய மனிதன் எலாமை வைத்தவன் 5 மணிக்கு எழுவ வேண்டும் என்பதற்காக, ஆனால் 4 மணிக்கு அவர் தூக்கத்தில் மரணம் அடைந்து விட்டார். எனவே யாருக்கும் சொல்ல முடியாது எனக்கு நேரம் இருக்கிறது என்பதாக. எனவே நான் திருந்த வேண்டுமா? இப்பவே திருந்த வேண்டும். என்னுடைய தொழுகை சீராக்க வேண்டுமா? இப்ப இருந்து சீராக்க வேண்டும். பாவமான காரியங்களை தவிர்த்து நடக்க வேண்டுமா? இப்பவே தௌபா செய்வதற்கான முற்றுப்புள்ளியை வைத்து உடனே திருந்திவிட வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த அடிப்படையில் வாழ்ந்தால்தான் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு இலக்கை மையமாக வைத்து, மறுமை வாழ்வை மையமாக வைத்து, ஒரு முஸ்லிமிடமிருந்து எப்படிப்பட்ட செயற்பாடுகள் வெளியேற வேண்டுமோ, எந்த ஒரு மனிதனுக்கும் தொந்தரவு இல்லாமல் அழகான செயற்பாடுகளாக எப்படி அமையுமோ அப்படியான செயற்பாடுகளை அமையும். எனவே அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். உங்களுக்கான பரிபூர்ணமான கூலி, நீங்கள் உலகத்திலே செய்த நல்ல காரியங்களுக்கான கூலி நாளை மறுமை நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கப்படும். எனவே வாழ்க்கையின் வெற்றி நரகத்திலிருந்து தூரமாகி சொர்க்கத்துக்கு எப்பொழுது ஒரு மனிதன் ஆகுவானோ அதுதான் உண்மையான வெற்றி. எனவே அதே போன்று இந்த உலக வாழ்க்கை இது ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை. எனவே ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதனை பார்க்காமல் அல்லாஹ் தனக்கு தந்திருக்கக்கூடியதை வெற்றி அதனை பொருந்திக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை அழகான முறைக்கு அமைத்துக் கொள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहू व तआला इस दुनिया में हमको पैदा किया. ये अल्लाह ने हमको पैदा किया, इस दुनिया में हमको भेजा. ये अल्लाह कुरान में बताया, वमा खलक़तुल जिन्न वल इंसा इल्ला लियअबुदून, मैं ये जिन्नात और इंस लोगों को, इंसान को मैंने मेरे इबादत के लिए मैंने पैदा किया. बहुत मुसलमान समझते हैं इबादत क्या होता है, वो नमाज होता है. नहीं, सिर्फ नमाज नहीं, नमाज, ज़कात, रोजा, हज किस तरह इबादत है, इसी तरह दूसरे बंदे को जुल्म नहीं करना, दूसरे बंदे का अमानतदारी में, इत्मीनान में खयानत नहीं करना और दूसरे बंदे को मदद करना, मुझसे कोई बंदे को रुकावट, उलझन, मुश्किल पैदा नहीं करना. इस तरह हमारे सब 24 एक्टिविटी सारे अच्छा होना चाहिए. ये भी इबादत में शुमार होता है. जो कौल, जो बात अल्लाह प्यार करेगा वो दूसरे बंदे को भी उसका दिल में सुकून पहुंच जाएगा. ये बात भी इबादत है. और दूसरे मुसलमान के मुंह देखकर थोड़ा हंसना, ये भी इबादत है. और इसी तरह हमारे फैमिली वाला जिंदगी गुजारना, मियाँ बीवी दरमियान के अच्छी तरह जिंदगी गुजारना और बच्चों के साथ अच्छी तरह मामला करना, उनको अच्छी तरह तरबियत देना, ये भी इबादत है. और इसी तरह हम कारोबारों में जुल्म और झूठी और पुराना चीज, इस तरह बहुत कुछ है, इसमें हम अच्छी तरह मुआमला करना, ये सारे इबादत में शुमार होता है. इसलिए अल्लाह कुरान में बोला, इन्ना सलाती व नुसुकी व महयाय व ममाती लिल्लाहि रब्बिल आलमीन. मेरा नमाज, मेरा इबादत, मैं इस दुनिया में जिंदगी गुजारना, मैं मौत हो जाना, ये सारे अल्लाह के लिए. हमारा मकसद क्या होना चाहिए? अल्लाह के लिए. और ये अल्लाह के लिए हमें जो कर रहा हूं, ये सारे चीज में पहला आ जाता है नमाज. अल्लाह कुरान में बोला, मैं इंसान को पैदा किया मेरा इबादत के लिए. इस दुनिया में मैं जाहिरन अल्लाह को जो इबादत करने के लिए मैं टाइम देता हूँ, इबादत करता हूँ, वो हमको नजर आएगा सिर्फ नमाज और हज, और बाकी तो हमको नजर नहीं आएगा. कोई बंदा रोजा पकड़ता है, वो बोल रहा है मैं रोजा हूं, लेकिन मैं नहीं देखा. और इसी तरह मैं ज़कात दे रहा हूं चुपके, ये मुझे भी नहीं पता, दूसरों को नहीं पता, लेकिन मुझे नजर आएगा हज और नमाज. ये सिर्फ इसलिए हम, ये भी हज तो सिर्फ कुछ दिनों के लिए, लेकिन हमारे 24 आवर्स में हर दिन में ताल्लुक होता है नमाज. ये नमाज अल्लाह ने हमारे लिए
किस तरह रखा है, 5 टाइम रखा है। ये पहला रखा है सुबह के टाइम, ये अल्लाह हमको इम्तिहान दे रहा है, ये बंदा ये अपने ख्वाहिश को पूरा करता है या मेरे में जो बताया इस तरह वो अपना जिंदगी गुजार रहा है, ये इम्तिहान लेने के लिए। ये सुबह के टाइम में उठकर ये नमाज पढ़ा, ये अल्लाह को मैं शुक्र अदा करना चाहिए, क्योंकि मेरा अच्छी तरह नींद को मैं उठ से बिस्तर से उठकर ये अल्लाह के लिए 2 रकात पढ़ा, ये अल्लाह के लिए मैंने टाइम दिया। और उसके बाद जुहर के टाइम कोई बंदा दुकान में होता है या कोई बंदा काम में होता है, इस टाइम अल्लाह के लिए वक्त निकाल कर ये नमाज अदा करना, ये मैं सारे जिंदगी ये अल्लाह के लिए जिंदगी गुजार रहा हूँ, इसलिए मैं ये मेरा वक्त में निकाल रहा हूँ। और असर के टाइम ये थोड़ा आराम करने का टाइम है, उस टाइम में भी मैं अल्लाह के लिए टाइम निकाला। मगरिब और इशा ये आराम करने का टाइम है, थकावट में होने का टाइम है, इस टाइम में भी मैं अल्लाह के लिए उठकर ये मैं नमाज अदा करने के लिए मस्जिद आया। ये क्या हमको बता रहा है, ये बंदा वो उसका अपने रूटीन से इस दुनिया के जिंदगी में वो अल्लाह के लिए टाइम निकाल कर वो नमाज अदा कर रहा है। वो ये सिर्फ 1 घंटा हो जाएगा 5 वक्त नमाज हम देने का टाइम, और उसके हटकर और आधा घंटा कुरान तिलावत करने के लिए। अगर हमारे सारे अल्लाह के लिए मैंने जो टाइम दिया ये सिर्फ 1.5 घंटा है, और बाकी टाइम में भी ये अगर कोई बंदा अल्लाह के याद करते हुए अपने वालिदैन के साथ, अपने फैमिली वालों के साथ और दूसरे बंदों के साथ, अपने कारोबारों में अपने दोस्तों के साथ, दूसरा बंदों के साथ और मुसलमान के साथ और गैर मुसलमान के साथ अच्छी तरह मुआमला करेगा, ये सारे इबादत में शुमार हो जाएगा। कोई बंदा अच्छी तरह खाना खाता है और अपने कज़ा पूरा करने के लिए बाहर जाता है, वॉशरूम जाता है, ये सारे सोने के टाइम बिस्तर में जाता है, ये सारे अल्लाह ने जो बोला, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने जो करके दिखाया, इसके सुन्नत के मुताबिक हो जाएगा, वो भी इबादत में शुमार हो जाएगा। इसलिए हर मुसलमान का जिंदगी इबादत में शुमार होता है, इसके लिए नियत देखना पड़ेगा। इतना हद तक कोई शौहर अपने बीवी के साथ हम बस्तरी भी करे, वो उसका दिल उसका हक पूरा करना है, ये भी इबादत में शुमार होगा। हम बिस्तरी, खाना, सोना ये सारे हर बंदा करता है, लेकिन जो मुसलमान करेगा नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के सुन्नत के मुताबिक ये इबादत बन जाता है, ये आदत इबादतों में बदल जाएगा। इसके लिए हमारे दिल में नियत होना चाहिए। अल्लाह कुरान में बोला, अफहसिबतुम अन्नमा खलकनाकुम अबसा व अन्नकुम इलैना तुरजाऊन, आप लोगों को मैंने वैसे पैदा किया, किसी दूसरे इस दुनिया के अंदर आपका जिंदगी खत्म हो जाएगा, मैं बेकार मैंने इंसान को पैदा किया, इस तरह आप लोग सोचते हैं नहीं, और आप लोग हमारे पास दोबारा लौट के नहीं आएंगे, इस तरह सोचते हैं नहीं, ये हमारे लिए बहुत यादगार है। कल नौजवान था, आज वो बूढ़ा है, कल वो इतना कवी बंदा था, स्ट्रॉन्ग बंदा था, आज वो ज़ईफ बन गया है। कल वो बंदा जिंदा है, आज वो आलमुल बरज़ख कब्र वाला जिंदगी गुजर रहा है। ये सारे लिए हमको क्या बता रहा है, इस दुनिया को छोड़कर हम सब जाना है अल्लाह के पास। इसलिए ये मौत हमारे लिए यादगार बनाता है, हमको याद दिलाता है ये दुनिया आप लोगों के लिए पूरा का पूरा नहीं है, ये इसमें आप लोग ये दुनिया को भी टाइम देकर मेरे लिए भी टाइम बनाओ, मेरे लिए टाइम दे दो, फिर आपका जिंदगी बदल हो जाएगा। इसलिए हम सोचकर काम लेना है। और इसी तरह शैतान हमको क्या करेगा, आपके पास टाइम है, आपके पास टाइम है, इस तरह तस्वीर सौफ सौफ सौफ, आपके पास टाइम है, आप अभी नहीं करो, आपको और 1 महीना चले जाओ, अगले जुम्मा दिन आ जाए, फिर तौबा करे, इस तरह हमको क्या करेगा, तमन्ना देकर आपके पास टाइम है, इस तरह हमको क्या करेगा, हमारे दिल में इस तरह सोच डालेगा। वो बंदा सोचेगा मेरे लिए टाइम है, मैं बूढ़ा होने के बाद या 50 साल होने के बाद मैं मस्जिद के लिए टाइम दे दूंगा, मैं नमाज अदा करूंगा, अभी तो आज तो सैटरडे है, संडे है, ये मैं नमाज नहीं पढ़ता,
یہ اگلے جمعہ آ جائے, جمعہ نماز پڑھوں گا, اس کے بعد توبہ کروں گا, اس کے بعد میں نماز پڑھوں گا. نہیں, اس طرح نہیں ہے. جو ہمارے لیے سرمایہ ہے یہ صرف آج کا دن ہے, ابھی ٹائم ہے. اس ٹائم میں کیا کرنا ہے, میرے سارے ایکٹیویٹی کو, بری ایکٹیویٹی کو اس میں بدلنا ہے, توبہ کرنا ہے. میں اگر میں نماز نہیں پڑھتا, اللہ کے پاس توبہ کر کے پھر میں ابھی سے نماز ادا کرنے والا بن جانا ہے. میرا کاروبار حرام میں ہے یا میرا ایکٹیویٹی کچھ حرام کی چیز میں, وہ فوراً چھوڑ دینا ہے. ابھی اس کے لیے توبہ کر کے ابھی میں اس کو اچھی طرح فالو کرنا ہے, نبی اکرم صلی اللہ علیہ وسلم جو بتایا اس چیز پر. اس لیے ہمارے سب بندوں کا ایکٹیویٹی کو اچھی طرح کرنے کے لیے ابھی میرے لیے ٹائم ہے. اس لیے ہر بندہ ہم دیکھیں گے اس دنیا میں, اگر وہ نیک بندہ ہو یا برا بندہ ہو, ہر بندہ نے اس دنیا کو چھوڑ کر چلا گیا, لیکن جانے کے ٹائم اس کے پاس جو سرمایہ تھا, اپنے پاس جو اچھا والا موبائل, جو اچھا والا دکان, جو اچھا والا گھر, جو اچھا والا گاڑی, اچھا والا فیملی بہت ہے, لیکن ہر بندہ نے اپنے موت کے ٹائم کسی چیز کو لے کر نہیں گیا. جو پہنا ہوا کپڑا کو بھی لوگ اس کو نکالیں گے. اس کے بعد سفید والا کفن, یہ بھی تھوڑا سا یعنی 1000 والا کپڑا ہے, وہ پہنائے گا. اس کے بعد ایک قبر میں رکھا جائے گا. ہمارے پاس صرف ہمارے ایمان اور ہمارے سارے نیکی اعمال آ جائے گا, اور باقی چیز ہمارے پاس نہیں آئے گا. اس لیے ہمارے ایکٹیویٹی کو اچھا کرنے کے لیے ہم تھوڑا سوچنا ہے, 3 سوال سوچنا ہے. اللہ, میں اس دنیا میں ویسے نہیں آیا, مجھے اللہ نے پیدا کیا. میں اس دنیا میں کیوں آیا, یہ اللہ کو عبادت کرنے کے لیے. جو اللہ مجھے بولا اسی طرح زندگی گزارنے کے لیے. پھر میں کدھر جاؤں گا, اللہ کے پاس ہی جاؤں گا. قبر میں رکھا جائے گا, اس کے بعد قیامت آ جائے گا, پھر سوال ہو جائے گا. اس طرح یہ 3 سوال کے جواب ہمارے ہر بندے کے ذہن میں آج آ گیا, پھر ہمارا ایکٹیویٹی اچھا ہو جائے گا. کتنے بندہ سوچ کے سویا, میں کل صبح اٹھوں گا, میرا بینک میں جانا ہے, میرا پیسہ جمع کرنا ہے, میرا پیسہ لینا ہے. وہ سو گیا, لیکن سونے کے ٹائم وہ نہیں اٹھ سکا. یہ نیپال گیا پکنک کے لیے, لیکن کسی فلوڈنگ کے لیے کوئی علامت نہیں رہا, بارش کے لیے بھی ٹائم نہیں رہا. یہ پانی کے لیے بارش ہونا ضروری نہیں ہے. جو پانی نہیں تھا اس دریا میں, اچانک اتنا پانی آیا, یہ سب بندے کو لے کر گیا. کتنے بندے کے دل میں کتنا خواہش ہوگا, لیکن سب کو نہیں پتا میرا موت کب آئے گا. یہ جو جاپان, جو کس ملک میں ابھی کچھ دنوں پہلے زلزلہ آیا, وہ بندے کو نہیں پتا میرا موت اس بلڈنگ کے نیچے آ جائے گا, یہ بستر کے نیچے میرا موت آ جائے گا, کسی کو نہیں پتا. حتیٰ کہ کتنے بندے کے کام کے دوران ایکسیڈنٹ ہو کر یا گاڑی میں جانے کے ٹائم ایکسیڈنٹ ہو کر وفات پا گیا. یہ ہمارے دن کے لیے کوئی گارنٹی نہیں ہے. جو اللہ نے دیا وہ اللہ دے دے گا. یہ جو اللہ نے ہم کو روح دیا, یہ روح کو اللہ قبض کرے گا, اگر وہ کس ٹائم چاہے اس ٹائم. لیکن میں ہر ٹائم میں تیاری میں ہونا چاہیے. میں ابھی ظہر کا نماز کا ٹائم آیا, وہ ٹائم میں نماز ادا کرنا چاہیے. جو میں حرام چیز میں لگے رہے ہوتا ہوں, اس ٹائم میں نے یہ سمجھ کر اس کو چھوڑ دینا ہے, بالکل توبہ کرنا ہے. اس لیے ہر ٹائم نماز کے بعد استغفر اللہ العظیم واتوب الیہ, اس طرح استغفار پڑھا جاتا ہے. کیوں؟ ہر بندہ ہر ٹائم استغفار توبہ کے ساتھ رہنا ہونا چاہیے. عبادت کے اللہ نے ہمارے لیے نہیں بولا آپ 24 گھنٹے مسجد میں رہو, نہیں. میرے لیے جو ٹائم ہے وہ دے دو, یہ صرف 1.5 گھنٹہ ہے. نماز کے لیے 1 گھنٹہ رکھ لو, قرآن تلاوت کے لیے صرف آدھا گھنٹہ رکھ لو بس. اور باقی اس زندگی گزرنے کے ٹائم اللہ نے جو نبی صلی اللہ علیہ وسلم جو راستہ دکھایا, یہ اعتماد کے ساتھ, خیانت داری نہ کرتے ہوئے, ظلم نہ کرتے ہوئے, اچھی طرح حسن خلق کے ساتھ اگر میرا 24 گھنٹہ ہو جائے, یہ سارے کے سارا ہر چیز جو عادت ہے, سونے کا, کھانے کا, پینے کا, قضا حاجہ کا, یہ سب جو اللہ نے نبی اکرم صلی اللہ علیہ وسلم نے جو کس طرح دکھایا اسی طرح میں فالو کرتا ہوں. یہ سارے پورا 24 گھنٹہ میرا عبادت بن جائے گا. سونے کے ٹائم وضو کر کے
सुबहान अल्लाह अल्हम्दुलिल्लाह अल्लाह अकबर पढ़ते हुए आयतुल कुर्सी पढ़ते हुए अगर मैं सो जाऊं, ये सोना भी इबादत में शुमार होगा। एक फरिश्ता मेरे पास मेरे हिफाजत करने के लिए रहूंगा। जो बंदा आयतुल कुर्सी पढ़ के सो जाएगा, वो एक मलक ने मेरे लिए बॉडीगार्ड बनाकर अल्लाह बना दिया। ये इसलिए हम इस तरह सोच के हमारे जिंदगी को अच्छी तरह करने के लिए हर बंदा कोशिश करना है। अल्लाह सुब्हानहू व तआला अपने जो नेक बंदा है उनमें से हम सबको, हमारे फैमिली वालों को शुमार करे। इस तरह एक्टिविटी करने के लिए मुझे और आप लोगों को तौफीक अता फरमाए। वाखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन।